அந்த கெஞ்சக்கு ரொம்ப மோசமான ஆளு. அவன் ஜப்பான்ல இருக்க மொத்த மனுஷங்களையும் என்ன யூஸ் பண்ணி கர்ஸ்ட் எனர்ஜியாவும் கர்ஸ்ட் சாஸ்திராவும் மாத்த ட்ரை பண்றான். அப்படி மாறக்கூடாது. அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அது என்ன பிளான்னா, அவன் வர வழியில ஒரு பெரிய எம்டி டஞ்சனை நான் போட்டுறேன். அது என்னோட டஞ்சன். அவனுக்குள்ள முதல்ல ஜோசப் போய் சண்டை போடட்டும். அவங்க கூட போய் சண்டை போட போட அவன் கடைசியா டொமைன் எக்ஸ்பான்ஷனை போடுவான். அவன் அப்படி டொமைன் எக்ஸ்பான்ஷனை போட்டாலும் என்னோட எம்டி டஞ்சனுக்குள்ள அது வேலைக்காகாத மாதிரி நான் அப்படி கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவேன் அந்த டஞ்சனை கொலாப்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட இருக்க கர்ஸ்ட் எனர்ஜி மொத்தமா லூஸ் ஆயிரும். அது எப்படி லூஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை டொமைன் எக்ஸ்பான்ஷன் போட்டாங்கன்னா அவங்களோட கர்ஸ்ட் எனர்ஜி ரொம்ப லோவா வரும். அது திரும்ப வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அந்த கேப்ல ஃபுல் பவரோட இருக்கிற யூகே உள்ள அனுப்பி அந்த கெஞ்சக்கு போட்டு தள்ளுறதுதான் இங்க தெங்கனோட பிளானு. அதை கேட்டுட்டு இருக்க அப்புறமா தெங்கனி இங்க ஜோசோ கிட்ட இந்த பிளான்ல நீ சாகிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ஜோசவும் சாவுதானே, நான் கண்டிப்பா சாவுறேன். எல்லாரும் மாதிரியும் சாதாரண மனுஷனா வாழ்ந்து என் பிரதர்ஸ் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு தான் என்னோட ஆசை. அது எப்போ நடக்கும் தெரியல, அது நடக்குமான்னு தெரியல. இருந்தாலும் தெங்கன் உங்களுக்காக நான் இங்க உயிரையே கொடுப்பேன். அந்த கெஞ்சக்குவை எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசவும் ஒத்துக்குவான். அவனுக்கு சாதாரண மனுஷனா வாழணும் ரொம்ப ஆசை போல இருக்கு. இந்த கர்ஸ் எனர்ஜி இந்த ஸ்பிரிட் எதுவுமே இல்லாம வாழணும் போல. அப்படியே கட் பண்ணா அங்க தெங்கன் அவரோட அந்த பவரை யூஸ் பண்ணி சிம்பிள் டொமைனை போட்டு விட, அதை தாண்டி தான் அவன் வந்தாகணும். கெஞ்சக்கு வேற வழி இல்ல. அதனால கெஞ்சக்கும் உள்ள வந்துருவான். அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அவன் உள்ள வந்த உடனே இங்க ஜோசவும் அவனை அட்டாக் பண்றதுக்காக நேருக்கு நேரம் நிக்க, அப்புறம் என்ன 2 பேத்துக்கு சண்டை ஆரம்பிக்க போகுது. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுதுங்க. இந்த கெஞ்சக்குவை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோடு வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.